ஒரு பொய்யாவது சொல் பெண்ணே. ஏங்க இவ்வளோ மைக்கை பார்த்தா எனக்கு டக்குனு பாட்டுன்னு தோணுதுங்க. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள், ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. வேறு ஏதாவது விட்டேன்னா கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன்னா, ஆப்பிள் எக்ஸாம் டே வாழ்த்துக்கள், காதலர் தின வாழ்த்துக்கள். ஓ யா ஓனா அசம்ஷங்கள். நீங்கள் எதாவது சொல்லுங்கள். துர்கா பூஜா வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. ஓ சூப்பர். நீங்கள் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. நீங்கள் ஹாப்பி எடிட்டர்ஸ் டே அண்ட் என்ன வேற என்ன வேணும்? சில்ட்ரன்ஸ். ஐயோ சாரி சில்ட்ரன்ஸ் டே விட்டுட்டேன். ரொம்ப நன்றி. ஓ நீங்கள் அதான் சொல். வேற என்ன டே? எதாவது டே விட்டேனா? அதாவது வசனம் நான் இப்போ அங்கேருந்து தூரமாக இருந்து கேட்டாலும் உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். நான் எழுதின வசனத்தை தெரிஞ்சுதான் எழுதினேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓ எல்கேஜி படம் பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இவர் கேள்வியை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. மூவி எல்லா படத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க, இந்த படத்தை ஏன் வாங்கலை? அவங்க உங்க கூடயே இருக்கிறாரு, ஒரே இடத்த பொண்ணு எடுத்துருக்காரு, அடியில் சொன்னாங்க. ஆமாம் கரெக்டு. அப்படி இருக்கும்போது அவரே அந்த இதை வாங்கலை. எனக்கு அவர்கிட்டே கேட்டுருங்களேன். நீங்கள் வந்து உங்கள் கேள்விக்கு நான் வந்து எனக்கு உங்கள் கேள்வி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. ப்ரமோஷன்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கு. வேற இதில் எப்படி இந்த யோசனை வந்துச்சு? இல்லை பண்ணணுன்ட்டே பண்ணீங்களா? இல்லை விக்ரம் சக்ஸஸாக இருக்குது நம்ம படத்தை பார்க்கணுன்றதுக்காக ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு வித்தியாசமாக பண்ணாதான். இது வரைக்கும் நான் ஒரு 2000 இன்டர்வியூ கொடுத்துட்டேன். எல்லாத்தையுமே அதில் பேசிட்டேன். ஆனால் வீட்டில் விசேஷமே இன்றைக்கி நைட்டு தாங்க ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு தாங்க மக்களே பார்க்க போகிறாங்க. என்னப்பா இப்போதைக்கு வீட்டில் விசேஷம். நாளைக்கு காலைல தம்பிடே போய் பாருப்பா, இவங்க கேள்வி கேட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா என்ன ஏதாவது பிரச்சனையில் மாட்டி வைங்க, பயமாக இருக்குங்க. சரி. ஹிந்தி படத்தை ஹிந்தியிலே ரீமேக் பண்ணியிருக்கோம், தமிழில் தானே பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இந்த தேட்டரில் எல்லாம் கை தட்டினாங்கல்ல, அதான் என்னோட நம்பிக்கையான இது. இந்த மக்கள் எந்த மொழியில் அவங்களோட நடிகர்களை வச்சு இந்த படத்தை எந்த கதையை வந்து இன்னொரு வாட்டி சொன்னாலும் அவங்களுக்கு நெருக்கமாக இருந்ததுன்னா பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேர் கை வலிக்க நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒண்டியே இவ்வளோ நக்கலாக அவர் யாருன்னே தெரில எனக்கு. ஓகே ஓகே. எடுத்தாச்சு. ஓகே. ஏதோ டப்பா விளையாட்டு விளையாடுற மாதிரி இருக்கு, ஒளிச்சு விளையாடுற மாதிரி இருக்கு. ஒரே நிமிஷம். ஓகே நான் கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வீட்டில் விசேஷம் படத்தோட முதல் ஷோ, ஃப்ரெஷ் ஷோ, உலகத்திலே இதான் ஃபஸ்ட்டு ஷோ வெளில வந்தது. இப்போ தான் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து யாருக்கோ ஃபோன் வருது, எடுத்து பேசிட்டீங்களா? வீட்டிலேருந்து நினைக்கிறேன், லேட் ஆகிட்டு இல்லையா? பரவாயில்லையா? ஸோ முதல் ஷோ ஃப்ரெஷ் ஷோ வந்து முடிஞ்சது. நான் வந்து உள்ளே தான் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துருந்தோம். இவங்களும் இருந்தாங்க. இவங்க தான் அப்புறம் நான் பாலமுரளி, சரவணன் சார், மியூசிக் டைரக்டர் கிரீஷ், ஏதோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறவர் தான் செல்வா, எடிட்டர், அப்புறம் கேமராமேன் ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கன்னு தெரில, ஆனால் எங்கேயோ போயிருப்பார். நாங்கள் எல்லாருமே உள்ளே இருந்தோம். நார்மலாக ஃப்ரெஷ் ஷோ அப்படின்னா ரொம்ப பீதியில் பதட்டத்தில் இருப்போம். ஏன்னா வந்து ரொம்ப சீரியஸாக படம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சிரித்து ரசித்து கைத்தட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது யாராவது நாங்களே ஒரு 20 பேரை உள்ளே விட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இல்லை, நிஜமாலே ப்ரெஸ் என்ஜாய் பண்ணி பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக ரசித்தோம். அண்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பேசினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நர்வஸாக இருந்தேன்னா இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இங்கே டேரெக்டாக வந்தோம். பட் ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. ஆஹா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங். நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் மூவி பார்க்குற அந்த ஃபீல் வந்து இப்போ தான் கிடைக்கிது. ஸோ அது வந்து லைவ் ரியாக்ஷனோட பார்க்கும்போது இட் வாஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். அப்போ ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாருக்கும் இங்கே ஃபார் கம்மிங் அண்ட் யூனோ வாட்சிங் ஆர் ஷோ. ரொம்ப நன்றி. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறேன் வீட்டில் விசேஷம். ஐ ஹோப் ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்ப்பேன், என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஒரு பொய்யாவது சொல் பெண்ணே. ஏங்க இவ்வளோ மைக்கை பார்த்தா எனக்கு டக்குனு பாட்டுன்னு தோணுதுங்க. அதாவது வசனம் நான் இப்போ அங்கேருந்து தூரமாக இருந்து கேட்டாலும் உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். நான் எழுதின வசனத்தை தெரிஞ்சுதான் எழுதினேன் அப்படின்னு கேட்குறாங்க. தெரிஞ்சுதான் சார் எழுதினேன், பிளான் பண்ணி தெரிஞ்சுதான் எழுதினோம்.
இல்லை மெசேஜ் சொல்லணும்னா நான் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் அனுப்பிச்சிருப்பேன். இது வந்து படமாக வந்து எல்லாருக்கும் பார்க்கும்போது மனசில் ஒரு நல்ல விஷயங்கள் போய் பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதின வசனம் தான், எடுத்த படம் தான். பட் ஆனால் என்ன இன்டென்ஷனில் எடுத்தோமோ அது வந்து ப்ரெஸ்ஸுக்கே இவ்வளோ கவராக இருக்கும்போது, இவ்வளோ மனசில் பதிஞ்சிருக்கும் போது கண்டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு போய் நார்மல் மக்களுக்கு சேர்ப்பாங்க அப்படின்னு தெரியுது. தம்பிடே பச்சை சட்டை, அவதார், அவெஞ்சர்ஸ், KGF, RRR அப்படின்ற மாதிரி 1000-2000 கோடி ரூபாய் எடுத்தால் தான் தேட்டருக்கு வருவாங்கன்னு இல்லாமல் நல்ல படம் ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி எடுத்தால் கண்டிப்பாக வருவாங்கன்னு இன்றைக்கி ப்ரெஸ்ஸோட ரியாக்ஷன் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். சார் இப்போ நம்ம வந்து விக்ரம் படம் சூப்பராக போகுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து தசாவதாரம், வேட்டையாடு விளையாடலாம் செம்மையாக தேட்டரில் போய் பார்த்தேன். சாதாரண ஒரு சராசரி தமிழ் சினிமாவோட ரசிகர், கமல் சார் ரசிகர். அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ப்ரீமியர் ஷோ இருக்குது. நேற்று நைட் அவரே ஃபோன் பண்ணி டே நான் வரேன்டா அப்படின்னாரு. டே முடியுமாடா நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னா, இல்லை அவர் ரிலீஸ்க்கு முன்னாடி அவரோட நைட்டு போய் நான் போய் பார்த்தேன், நீ வந்தல ஒன்று என்ன ஃப்ரீயாக இருந்த அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அவரோட படம் ஓடுது பயங்கரமாக. இன்னும் ஒரு 6 வருஷம் ஓடினா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தமிழ் சினிமாவோட எல்லா ரெக்கார்டையும் அது பிரேக் பண்ணணும், அது என்னோடய ஆசை. அதே நேரத்தில் மொத்தம் 1000 தேட்டர் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ விக்ரம் படம் வந்து 3 வாரம் ஆகுது. ஸோ புதுசாக இந்த படம் வரும்போது மக்களுக்கு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அப்படி அவங்க ஆப்ஷனாக இதை எடுத்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இந்த படமும் பிடிக்கும். LKG படம் பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இவர் கேள்வி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. பட் ஆனால் எல்லா படத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க, இந்த படத்தை ஏன் வாங்கலை? அவங்க கூடயே இருக்கிறாரு, ஒரே இடத்துல பொண்ணு எடுத்துக்கிட்டு அடியில் சொன்னாங்க. ஆமாம், கரெக்டு. அப்படி இருக்கும்போது அவரே அந்த இதை வாங்கலை. எனக்கு அவர்கிட்டே கேட்டுருங்களேன். எனக்கு கேட்டிங்கன்னா அப்படி தெரியும். ஏன்னா என்னோட ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அப்படின்றவர் வந்து நான் எந்த இன்டர்வியூலையும் பேசினதில்லை. அவர் தான் இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 20 வருஷமாக சினிமாவில் இருக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் யங் மேன். ஸோ அவரால் இன்றைக்கி இந்த படத்துக்கு 310க்கு மேலே ஸ்க்ரீன்ஸ் போட்டு ரிலீஸ் பண்ண முடியுதுன்னா இந்த ரிலீஸே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரிலீஸ், ரொம்ப ஹாப்பியான ரிலீஸ். ஸோ ரெட் ஜெயிண்ட் இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தான் கோபுரம் சினிமாஸும் இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்கும் நான் ஒரு 2000 இன்டர்வியூ கொடுத்துட்டேன், எல்லாத்தையுமே அதில் பேசிட்டேன். ஆனால் வீட்டில் விசேஷமே இன்றைக்கி நைட்டு தாங்க ரிலீஸ் ஆகிருக்கு. நாளைக்கு தாங்க மக்களே பார்க்க போகிறாங்க. என்னப்பா இப்போதைக்கு வீட்டில் விசேஷம், நாளைக்கு காலைல தம்பிடே போய் பாருப்பா, இவங்க கேள்வி கேட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா என்ன ஏதாவது பிரச்சனையில் மாட்டி வைங்க, பயமாக இருக்குங்க. சரி. ஹிந்தி படத்தை ஹிந்தியிலே ரீமேக் பண்ணியிருக்கோம், தமிழில் தானே பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இந்த தேட்டரில் எல்லாம் கை தட்டினாங்கல்ல, அதான் என்னோட நம்பிக்கையான இது. இந்த மக்கள் எந்த மொழியில் அவங்களோட நடிகர்களை வச்சு இந்த படத்தை எந்த கதையை வந்து இன்னொரு வாட்டி சொன்னாலும் அவங்களுக்கு நெருக்கமாக இருந்ததுன்னா பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் இங்கே மொத்தமாக இத்தனை மைக் இருக்குல்ல, ஒரே ஒருத்தர் தான் இந்த கான்ட்ரவர்சி கேள்வியெல்லாம் கேட்குறேன். அப்புறம் என்ன வந்து திருப்பி கேட்பாங்க, என்ன நீங்கள் பேசினாலே கான்ட்ரவர்சி, நான் பேசுறது இல்லை, கேள்வி கேட்குறதா அப்படி இருக்குது. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. இல்ல இன்னும் படம் நிறைய பேர் பார்க்கல, அதனால இதை பத்தி நான் இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய சீன்ஸ் மாத்திருக்கோங்க, நிறைய சீன்ஸ் புதுசா சேர்த்திருக்கோம். ஸோ நம்ம ஊர் மக்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் கொடுக்கணும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவரே சொன்னார் 2 நாள் முன்னாடி நான் விஜய் டிவியில் பார்த்தேன்னு சொல்லிட்டு. யார் விஜய் டிவியில் பார்த்தாலும், KTVயில் பார்த்தாலும், சன் டிவியில் பார்த்தாலும், இல்லை படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்கிற ஜீ தமிழில் பார்த்தாலும் ஒரிஜினல் படம் பார்த்தோம் அதே மாதிரி இருந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அதோட சூப்பராக இருந்ததுன்னு சொல்லணுன்றதுக்காக நிறைய வேலை பண்ணியிருக்கோம். ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு யங் டீம் ஒரு 1.5 வருஷம் எழுதின படம், எடுத்த படம் தான் இது. எங்ககிட்ட பெரிய பட்ஜெட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எங்களோட மொத்த 10 பேரோட சக்தியை வச்சு என்ன கிரியேட்டிவ் டேலண்ட் இருக்கோ அதை வச்சு இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கோம். 100% நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆடியன்ஸ் நல்ல படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எப்போவுமே. ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் கேள்விக்கு நான் வந்து எனக்கு உங்கள் கேள்வி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. ப்ரொமோஷன்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கு, வேறு வேறு இதில் எப்படி இந்த யோசனை வந்துச்சு? இல்லை பண்ணணுன்ட்டே பண்ணீங்களா? இல்லை விக்ரம் சக்ஸஸாக இருக்குது நம்ம படத்தை பார்க்கணுன்றதுக்காக ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு வித்தியாசமாக பண்ணாதான் எல்லாருமே திரும்பிப்பா. இன்றைக்கி என் படத்துக்குன்னு இல்லைங்க, எந்த படம் எடுத்தாலும் அந்த படத்தை மக்கள்கிட்ட போய் எவ்வளோ பேர்கிட்ட போய் சேர்க்கணுமோ அது சேர்க்கணும். அதனால தான் நாங்கள் 2 பேர் சீரியலில் நடித்தோம். திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், திடீர்னு வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணி கிராஸ் டாக்னு என்னோட ரொம்ப பாப்புலரான ஷோ திருப்பி
திருப்பி பண்ணோம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம வேலையை நம்ம தான் ஒரு 100 பேர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப இப்போ என்னென்னா ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான விஷயம் வந்து மக்களே வந்து நிறையா வீட்டில் விசேஷத்துக்கு என்னால் முடிஞ்ச ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்குற ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஒரு டேக்லைன் போட்டு ஜொமேட்டோவில் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்சதுன்றாங்க. இன்னொருத்தர் வந்து நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் என் ஷோவில் உங்களோட படத்தை ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மக்களே வந்து அவங்க படமாக மாற்றி இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் இந்த எல்லா லவ்வுக்கும் நன்றி. நல்ல கேள்வி. ஸோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகிற ஓட்டு படத்துக்கு அந்த டீமுக்கு அந்த படத்தோட எடிட்டரும் இந்த படத்தோட எடிட்டரும் ஒரே எடிட்டர் தான் செல்வா. ஸோ அவங்க டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட். அப்புறம் சுழல்னு ஒரு அமேசான் பிரைமில் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது ஒரு வெப் சீரிஸ். புஷ்கர் காயத்ரி அண்ட் என்டையர் டீம், ஐஸ்வர்யா ராஜேஷ், கதிர் அண்ட் அந்த படத்தோட டைரக்டர்ஸ் அனுச்சரன் அண்ட் பிரம்மா இவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், எங்கள் டீமோட வாழ்த்துக்கள். ஸோ அதை வீட்டில் டிவியில் பாருங்கள், இதை தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள், ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. வேறு ஏதாவது விட்டேன் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். ஆஃபில் எக்ஸாம் லீவ் வாழ்த்துக்கள், காதலர் தின வாழ்த்துக்கள். ஓ யா ஓனா அசம்ஷங்கள் நீங்கள் தான் சொல்லுங்கள். துர்கா பூஜா வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. ஓ சூப்பர். நீங்கள் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. நீங்கள் ஹாப்பி எடிட்டர்ஸ் டே அண்ட் என்ன வேறு என்ன வேணும்? சில்ட்ரன்ஸ் ஐயோ சாரி சில்ட்ரன்ஸ் டே விட்டுட்டேன். ரொம்ப நன்றி. ஓ நீங்கள் அதான் வேறு என்ன டே எதாவது டே விட்டேனா? ஸோ மொத்தமாக வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலேயே வந்து நாங்கள் கொஞ்சம் நர்வஸாக இருந்தோம். பட் ஆனால் உங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறது தான், உண்மையாக நேர்மையாக ஒரு வேலை பண்ணோன்னா அது கண்டிப்பாக மக்கள் வந்து கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தம்பிடே பச்சை சட்டை இது எங்கள் வீட்டில் விசேஷம் இல்லை, இனிமேல் உங்கள் வீட்டு விசேஷம், நம்ம வீட்டு விசேஷம். தேங்க்யூ வெரி மச். எல்லாம் பார்த்து வீட்டுக்கு போங்க. நன்றி. குட் நைட். தேங்க்யூ ஸோ மச்.